அக்கா புறப்பட போகலாம். எங்கக்கா? இனி இந்த நாட்டில் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய நாட்டுக்கு புறப்படலாம். அக்கா என்ன சொல்வதை கேளுங்க. பெற்றெடுத்த தாயும் தன்னையும் எதற்காக சொல்லுவாங்க? உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கெட்டு போறதுக்கு சொல்ல மாட்டாங்க. அக்கா இப்போது ஒன்று கெட்டவில்லை. இந்த குழந்தை என்னிடத்தில் கொடுங்க, எங்கன்னா அனாத ஆசிரமத்துல சேர்த்தலாம். ஏமா எதுக்காக? நான் தான் வளர்க்குறேன்னு சொல்றேன் இல்ல, அனாத ஆசிரமத்துல சேர்த்தா இந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து அங்க இருக்கிறவங்க அப்பா யாரா அம்மா யாரும் கேட்பான். தாய் பாசத்துக்காக எழுதுவான், தந்தை பாசத்துக்காக எழுதுவான். இதை பாருங்க அக்கா. பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அழுது கொண்டே போறாங்க. உன் மனம் இறங்கலையா? உன் மனசு நான் கல்லா. இதை பாருடி, நமக்கு சொந்தம் என்று சொல்ல அப்பா அம்மா இருக்கிறார்கள், இவனுக்கு யார் இருக்கிறார்கள்? ஆகினால் பரிதாபமாக இருக்கிறது எனக்கு. அக்கா பார்த்தா இவனை விட்டு பிரிவதற்கு எனக்கு மன வரவில்லை. அக்கா நீங்க ஒரு நாட்டு இளவரசி, படிச்சவ. ஆகியவருக்கு நீ தான் அறிவுரை சொல்ல வேண்டும். உனக்கு நான் அறிவுரை நான் சொல்லக்கூடாது. சொல்வதை கேளுங்க. கால குழந்தை விட்டுட்டு வாங்க, நம்ம நாட்டுக்கு போகலாம். குழந்தை விட்டுட்டு என்ன வர முடியாது? குழந்தை நிறுத்துடி. என்னடி அக்கா நீ சொல்றது தங்கச்சிடி. அதுக்காக பெற்றெடுத்த தாய் வரத்துக்கு மறுப்பு, தந்தை வரத்துக்கு மறுப்பு, உடன் பிறந்த தங்கை வரத்துக்கு மறுப்பு. இந்த நாட்டுல உனக்கு யாரையும் எதுக்குது? நாட்டுல இடமே இல்லை, எங்கன்னா போடி. எப்படி போவேன்? எங்கன்னா போய் சேர்த்து தொலைடி. அது என்ன சொன்னாய்?
என்ன இரும்பா அப்படி உனக்கு ஏண்டி அடிக்கிறேன்? யாரோ பெற்ற பிள்ளைக்கு தாயானது இல்லாத உடல் ஏண்டி தாங்க தத்துமான சுமந்து பெத்தாதான் பிள்ளையா? பிறா விட்ட பிள்ளை கிடையாது. பாவம் தாய் பாசத்துக்காக கேட்கிறான். தாய் இருக்கிறவோ இல்லையோ இந்த குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் செய்யறேன். யாரோ பெற்ற பிள்ளைக்கு மாமா தான் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் விளையாட்டுக்கு மாமா இல்லை, உனக்காக எத்தனை நாட்டு இளவரசர் இருக்கார். அதுல யாராவது ஒரு திருமணம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அவ பொம்பளை கால்மான் அடிக்கலாம். தன்னையே அழிக்கும். உன்னைத்தான் அழிக்கும்போது அகமாவளி அம்மா அகமாவளிய எப்படியா பட்ட இரும்பா தண்ணி பட்ட வச்சுக்க தூரம்பி ஏறி போய் அழிஞ்சு போடும். உன் இரும்பாப்பா எம்மா நேரம் ஆகும். அது இரும்பாப்பு பிடிச்சவல நான் குடிச்சு எச்சப்பாலை குடிச்சிட்டு என்னைய கை நீட்டு அடிக்கிறீங்க நியாயமா? இது நீதியா? யாரோ பெற்ற பிள்ளைக்கு நீ தாயா நன்ற நாளைக்கு ஒரு திருமணம் நடக்குமா? நடக்குமான்னு கேக்குறேன். சித்திரவதை செய்யாதடி, வேணாண்டி, வலிக்குதடி. செத்து போ, செத்துடி. எதுக்கு உயிரா இருக்கிற? அதான் சொல்லுவாங்க புதுசு வந்துட்டா பழுத்து எல்லாத்தையும் தூக்கு போட்டுருவாங்களாம். அது பொருளாதாரம் தானே, சில உறவுகளா இருந்தா என்ன? அதுவே இந்த குழந்தைங்களுக்கு இப்ப புதுசா தெரியுது. ஆமாண்டி 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 ஆமாண்டி. உடல் பிரிந்த அக்கா தங்கி அதை விட்டு வச்சிருப்பீங்களா? விட்டு வைப்பீங்களான்னு கேக்குறேன். அடங்கெல்லாம் அடிக்கதான் செய்யணும் செய்யணும். யாரும் ஊர் ஓடுறதோ உண்மை செயல் யாரும் செய்ய மாட்டாங்க. நல்ல பேசு நல்ல பேசு இல்லை. என்ன சொல்றது ஆண்டவா இது? நான் யாருக்கு எது செய்து செய்தேன்? யாருக்குள்ளே நான் கிடைத்தேன்? என் வாழ்வு இப்படி ஆக வேண்டுமா? அனாதையா இருக்கிற பிள்ளைக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சேன். அது நான் செய்த தவறா? இதை பாருடா, நீ யார் பெற்றெடுத்த பிள்ளை எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. வாழ வேண்டிய பிள்ளை உன்னை நான் இப்படியே விட்டு விட்டால் நீ இருந்து விடுவாய். ஒரு பிள்ளை பிறந்தால் இறக்க கூடாது, வாழ்ந்து காட்ட வேண்டும், உலகத்தில் சாதிக்க வேண்டும். உன்னை நான் சாதிக்க வைக்க வேண்டும். உன்னை நான் வளர்க்கிறேன். தாய் இல்லை என்ற வருத்தம் உனக்கு வேண்டாம். என்னுடைய திருமணம் என்றாலும் பரவாயில்லை. எனக்கு இருக்கும் மனசாட்சி யாருக்கும் இருக்காது. உனக்காக என் வாழ்க்கையே நான் தியாகம் செய்திருக்கிறேன். இன்று முதல் உனக்கு தாய், தந்தை, சொந்தம், பந்தம் அனைவரும் நான் மட்டும்தான். சின்ன தாயே
சமைத்து முடித்து விட்டு வந்துவிட்டு இருந்த பொழுதும் நான் பெற்றெடுத்த மகன் அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்து விட்டு சென்று தாய் எப்பொழுது வருவாள் வருவாள் என்று என் மகன் அழுது கொண்டிருப்பான். புறப்படுகிறேன். என் மகனை பார்க்கிறேன். மகனே தெய்வத்துக்கே மாறி வேஷமா ராணிக்கு இங்கே ஏழை வேஷமா தெய்வத்துக்கே மாறி வேஷமா ராணிக்கு இங்கே ஏழை வேஷமா மாசம்தான் பின்னே பாரமாற்றமா நான் யாரோ என்ன விதி என்ன விதிடா அவளுக்கு தானா பிள்ளைனுடைய பாசம் என்ன தொட்டு தூக்கி கூட வளர்க்கவில்லையாடா ஒருவேளை என் பிள்ளை காட்டுக்கு போயிருப்பானா அம்மா தேடி காட்டுக்கு போயிருப்பானா என் ராஜா என் செல்வம் காட்டுக்கு
செல்வமே ஒருவேளை என் பிள்ளை இருந்துட்டான நான் பெத்த பிள்ளை செத்துட்டான அப்பா மாண்டாயோ என் கண்மணியே என் செல்வமே எங்கடா இருக்க வாடா வாடா அம்மாவை தேடி வாடா உன்னை பிரிந்து இந்த தாய் நான் எப்படி கதறுகிறேனோ அதே போல் நமது மூலக்காட்டு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து தொட்டு தாலி கட்டிய மனைவியோடு சந்தோஷமா வாழ்ந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஐயா பாண்டையா நீ பெற்றெடுத்த பிள்ளைங்களா நீ தொட்டு தாலி கட்டிய மனைவி லட்சுமி அம்மாவா இந்த 1 ஆண்டு காலமாக உன்னுடைய முகத்தை பார்க்க முடியாமல் உன் குரலாசையை கேட்க முடியாமல் என் தெய்வமே எங்களை விட்டு சென்று விட்டாயா நீ தொட்டு
தாலி கட்டிய மனைவி லட்சுமி ஐயா அம்மா என்ன சொல்லிட்டு பூவோடி பொட்டோடி பூச மச்சலோடி கட்டிய மாங்கலத்தோடு தீர்க்க சுபகல்லைய வாழ வேண்டிய தாய் நீ போன நாள் முதலா பூவெடுத்து பொட்டெடுத்து பூசு மஞ்சளை எடுத்து லட்சுமி அம்மா இந்த அம்மகளியா நிற்கிறாய தாயே ஐயா உடலை விட்டு உயிர் பிரிய நேரத்தில் நீ என்ன நினைத்தாயோ ஐயோ நாம் பெற்ற மக்களை உங்களை பாதியில விட்டுட்டு போறேன்டா என் செல்வங்களா நல்ல போகுமா எங்களுக்கு யார் இருக்காங்க நீ தாலி கட்டிய மனைவி லட்சுமி அம்மா என்ன சொல்லி ஆடுறாங்க அப்பா எனக்கு தாயார் பிறந்த இடம் ஐயோ எனக்கு வந்த சீமாடு எனக்கு தருமபுரி பட்டணம் எனக்கு தலைக்கு மேல கட்டணும் அப்ப எனக்கு தாலி பொருத்தமில்லை நான் பொறுத்த காட்டில எனக்கு தாய் மாம அம்மா எனக்கு சொந்தம் இல்லை ஐயா பாண்டையா நீ தொட்டு தாலி கட்டிய மனைவி லட்சுமி அம்மா எனக்கு மேல பிறந்த இடம் எங்க அம்மா விட்டு சேடையால எனக்கு மதுராபுரி பட்டணம் எனக்கு மலைக்கு மேல கட்டடம் அப்ப எனக்கு மேல பொருத்தம் இல்லை பொருத்த கோட்டில் எனக்கு மாமா மாமா அம்மா எனக்கு சொந்தம் இல்லை அப்பா லட்சுமி அம்மா அம்மா உனக்கு செஞ்சில செய்யறாங்க எனக்கு வதைய சீமானே உனக்கு சிவப்பு கல்லு என் தாய உனக்கு பொன்சரடு அப்பா ஊசியமா இருந்தனாலும் உனக்கு சிகப்பு குறையலைய நீ பிறந்த காட்டில செல்லி வாடா அம்மா உனக்கு வாடலைய அப்பா ஊசியமா இருந்தனாலும் சிவப்பு குறைஞ்சிடுச்சு லட்சுமி அம்மா இந்த சீதமாடா என் தாய உனக்கு வாடிடுச்சு அம்மா உனக்கு மதுரையில செய்யறாங்க ஐயா பாண்டையா உன்னுடைய மனைவிக்கு மச்சா கல்லு என் தாய உனக்கு பொன்சரடு அம்மாவும் மன்னவ இருந்தாலும் உனக்கு மச்சா குறையிலையே நீ பிறந்த கோட்டில இந்த மங்கம்மாடா என் தாய உனக்கு வேடலையே அம்மாவும் மன்னவ போனாலும் உனக்கு மச்சா குறைஞ்சிடுச்சு இந்த ஒரு வருட காலமா இந்த மங்கம்மாடா லட்சுமி அம்மா உனக்கு வாடிடுச்சு அம்மா லட்சுமி அம்மா உனக்கு தாலி தல மேல உனக்கு தாயாரோ என் தாய உனக்கு தின்ன மேல
உன்னை பெத்த தாய் இருந்தா எம்மா நீங்க கூப்பிடுங்க. அம்மா உனக்கு மேல படி மேல அம்மா லட்சுமி அம்மா உனக்கு மாதாவோ என் தாய உனக்கு தின்னமே முன்னாடி கட் பண்ணி அம்மாவும் பண்ணிட்டு போனல அதுக்கப்புறம் ஆபாச்சு மாதாரு என் தாய நீங்க கூப்பிடுங்க. ஐயா பாண்டையா நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் பாபு பாலாஜி பாலச்சந்தர் முடியும் என்ன சொல்லிடுறாங்க அப்பா எங்களுக்கு மாட மாளிகை கூட கோபுரம் இருந்தாலும் எங்க பாசக்காரப்பா எங்களுக்காக காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் மழை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் பிள்ளைகளுக்காகவே உடைத்து உடைத்து ஓட தேர்ந்து போடு பாண்டா. நீ பெற்றெடுத்த பிள்ளைங்க 4 பிள்ளைகளை என்ன சொல்லி ஆடுறாங்க அப்பா எங்களுக்கு ஆடிக்கிறீங்கய்யா. ஓ எங்களை பெற்றெடுத்த அப்பா எங்களை பாதிரி விட்டுட்டு பாடுற தெய்வமே. எனக்கு அப்பா இல்ல அப்பா எனக்கு பண்டிகையா பண்டிகையா. எங்களுக்கு அப்பா இருந்திருந்தா அப்பா நீ பெண்ணு பெருக்கலையப்பா நாங்க புள்ளியா பிறந்தமே சாமி. எனக்கு அப்பா இருந்திருந்தா எங்களுக்கு அண்டா சீரு வரும். நான் பிறந்த காட்டுல எங்களுக்கு அப்பா சீரு அப்பா எனக்கு முன்ன வரும். அப்பா எனக்கு தாயை கிருத்திகையா பாட்டையா. நீ பெற்றெடுத்த 4 பிள்ளைகளை பாபு பாலாஜி பாலச்சந்தர் முடியும் எனக்கு தந்தை இல்ல அப்ப எனக்கு பண்டிகையா பண்டிகையா. எனக்கு தந்தை இருந்திருந்தா எனக்கு தவளை சீரு வரும். எங்களை பெற்றெடுத்தப்பா எனக்கு தந்தை சீரு அப்பா எனக்கு முன்ன வரும். அப்பா உன்னுடைய மருமகள் சத்தியா சரசு தனலட்சுமி மாலினி 4 மருமகளை என்ன சொல்லி ஆடுறாங்க மாமா. இனி நாங்க யார பார்த்து மாமா நினைக்க போறோம். என்ன பெற்றெடுத்த மகள் போல பார்த்துருங்களே மாமா. மாமா எனக்கு செட்டுக்கு அந்த எங்களுக்கு செல்லியம் மாமா எங்களுக்கு தெப்ப கோலம் நம்ம சேலை எல்லாம் குடிக்க தண்ணி எனக்கு செண்டு மடக்கு தடி எனக்கு ஜமாது விசுதடி. மருமகன் 4 வரும் குடிக்க தண்ணி பாட்டையா எனக்கு சேர கொடுமையா. உன்னுடைய மருமகள் 4 இருக்கும் இந்த செல்லி மாடம் எங்களுக்கு வாடுதையா. எனக்கு மதுரைக்கு அத்தாண்ட மாமா எங்களுக்கு மாரியம்ம மாமா எங்களுக்கு தெப்ப கோலம். நம்ம மடுவை எல்லாம் குடிக்க தண்ணி மற்ற மடங்குதம்மா எங்களுக்கு மல்லிகை புதுசுதம்மா. மருமக 4 வரை குடிக்க தண்ணி
எனக்கு மனதா கொடுப்புதையா நீ பிறந்த காட்டில மகமான மருமகளுக்கு வேடுதையா ஐயா பாண்டையா லட்சுமி அம்மாவை மணந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்து 4 பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு முறையில் திருமணத்தை செய்து வைத்து வேற பிள்ளைகளோடு சந்தோஷமா வாழ்ந்து நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற ஐயா உன்னுடைய ஆன்மா சாட்சி அடையும் உன்னுடைய மக்களுக்கு நீயே துணையா இருக்க வேண்டும் ஐயா உன்னுடைய பிள்ளைகள் வயிற்றில் நீயே பிள்ளையா பிறக்க வேண்டும் ஐயா